பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்படி அதோட பார்வை எப்படி இருக்கு பாருங்களேன். அவர் 1950 கட்ட ஆரம்பித்து 1965 வரைக்கும் இந்த டேம் கட்டியிருக்காங்க. 350 ரூபான்னு போட்டிருந்துச்சு, அதனால் வந்தேன். இங்கே வந்து 500 ரூபான்ட்டு இருந்தேன். பெங்களூர் வந்து ரொம்ப குளிருது. எவ்வளோ பேர் சார் பாருங்களேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாண்டர் பிரதீப். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட், அதாவது கேம்பகவுடான்னு அழைக்கக்கூடிய மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஜோக் ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபால்ஸ் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இது எல்லாத்துமே நம்ம ஒரு பட்ஜெட் ட்ரிப்பில் தான் கவர் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த ட்ரிப் வந்து நான் பைக்கில் கூட வராமல் பஸ்லேயே வந்துட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்து சேலம் டு பெங்களூர் கிட்டத்தட்ட பஸ்ஸுக்கு மட்டுமே ஒரு 455 ரூபா ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பட்ஜெட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பட்ஜெட்லேயே முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானோடு தான் வந்திருக்கேன். அப்படியே நேராக அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இது ஃபுல்லாக லோக்கல் பஸ் எல்லாமே இங்கே நிற்கும். இங்கேருந்து நம்ம ஷிமோகாவுக்கு எப்படி போகணுன்றதை கேட்டு தான் போகணும். ஸோ அதனால் சிட்டியே நல்லா பிரைட்டாக இருக்குது. பெங்களூர் வந்து ரொம்ப குளிருது. ஜாக்கெட் போடாமல் தான் இங்கேருந்து வந்தேன். ஆனால் வந்தோடனே ரொம்ப குளிர் தாங்க முடியல, எடுத்து ஜாக்கெட் போட்டாச்சு. இங்கேருந்து நம்ம ஷிமோகா போகிறதுக்கு எப்படி ஒரு 6 மணி நேரம் ஆகும். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்புறோமோ. இப்போ பஸ் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் பஸ் வரும் அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க, அடிக்கிற குளிருக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம சீக்கிரம் கிளம்பி இங்கேருந்து கிளம்பலாம். A few moments later. நம்மளை டிரைவர் அங்கே இறக்கி விட்டார். அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் போனோம் அப்படின்னா இது லோக்கல் பஸ் ஸ்டாண்டு, அதாவது கேம்பகவுடா. நான் சொன்ன மாதிரி மெஜஸ்டிக் லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு ஆப்போசிட் ரோடு போகுது பார்த்தீங்களா. வேறு அதர் டிஸ்ட்ரிக் போகணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் இங்கே தான் எல்லா பஸ்ஸும் நிற்குமா. இங்கே பெங்களூரில் ரேப்பிடோ, ஓலா எதுவுமே கிடையாது. நான் வந்தோடனே ரேப்பிடோ சர்ச் பண்ணி பார்த்தேன், ரேப்பிடோ ஒர்க் ஆகலை. அப்ளிகேஷனே உள்ளே பெங்களூர்னு போட்டு பார்க்கும்போது லாகின் ஆகலை. இங்கே மொத்தமாக ரேப்பிடோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நல்லா குளிருது. ஸோ ஷிமோகா போகிறதுக்கு பஸ் எங்கே இருக்குது? இதாண்ணா? எத்தனை மணிக்கு எடுப்பாங்க? 5:15. 5:15க்கு பஸ் இருக்கான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷத்தில் ஒரு டீயை குடிச்சிட்டு டக்குன்னு வந்த பஸ் ஏறி கிளம்பலாம். நான் டீ எவ்வளோண்ணா? 15. எனக்கு ஒரு டீ கொடுங்க. இந்த பஸ்ஸில் தான் நம்ம ஷிமோகா போக போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஷிமோகாவுக்கு பஸ் இருக்குது. டீ ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. 15 ரூபா தான். ஆனால் இங்கெல்லாம் சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க போல். 20 ரூபா கொடுத்தேன். அவர் பாட்டுக்கு கடல மிட்டாயை எடுத்து வச்சுட்டு நீ பாட்டு போயிட்டே இருந்த, சேஞ்ச் கொடுன்ற அதில் கூட வாங்க மாட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பஸ்ஸை எடுத்துட்டாங்க. ஷிமோகாவுக்கு வந்து இங்கேருந்து 285 கிலோமீட்டர் காமிச்சிது இங்கே மெஜஸ்டிக்கில் இருந்து. அங்கே மெஜஸ்டிக்லேருந்து ஷிமோகா போன உடனே ஷிமோகாவிலேருந்து அந்த ஜோக் ஃபால்ஸுக்கு வந்து 101 கிலோமீட்டர் காமிச்சிட்டாங்க.
அங்கேருந்து வேறு ஜோக் ஃபால்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்குது. காய்ஸ், ஒரு வழியாக சிவமோகா டிஸ்ட்ரிக் வந்து ரீச் ஆயாச்சு. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. நேற்று 6 o'clock கோயம்புத்தூரில் கிளம்புனேன். இன்றைக்கி 12 o'clock வரைக்கும் பஸ்லேயே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணதுக்கே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. கடைசியாக ஒரு வழியாக சிவமோகா டிஸ்ட்ரிக் வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவமோகா டிஸ்ட்ரிக் தான். நேராக அப்படி உள்ளே போனால் பஸ் ஸ்டாண்ட். பட் பஸ் ஸ்டாண்ட்லாம் போகலை, அங்கே ஒன்றும் இல்லை பெருசாக. அதனால் இங்கே வழியிலே இறங்கியாச்சு. பட் வழியில் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கம்மி பட்ஜெட்டில் ரூம், ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போய் ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம ஜோக் ஃபால்ஸ் வந்து நாளைக்கு போகலாம். இங்கே பக்கத்தில் இன்றைக்கி கவர் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்காமா. இதை இன்றைக்கி கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம ஜோக் ஃபால்ஸ் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 days வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி நிறைய இடத்த சுற்றி பார்க்குற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட் நம்ம ரூம் எடுக்கலாம். காய்ஸ், ரூம் எடுத்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான், பக்கத்தில் தான் ரூம் எடுத்திருக்கோம். பாலாஜி லாட்ஜ் அப்படின்னு சொல்லி. கரெக்டாக நீங்கள் சிவமோகா பஸ் ஸ்டாண்ட் வர்றீங்க அப்படின்னா சிவமோகா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நேராகவே ஒரு ரோடு போகும். அதுலேருந்து ஒரு 80 meters லெஃப்ட் சைடில் வந்து ஸ்ரீ பாலாஜி லாட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப பயங்கரமான இல்லை, ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கும். 350 ரூபான்னு போட்டிருந்துச்சு, அதனால் வந்தேன். இங்கே வந்து 500 ரூபான்ட்டானுங்க. ஏதோ ரூம் காட்டுருப்பார். இதுதான் ரூம். சைட் பண்ண பாத்ரூம், சிங்கிள் பெட் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து டிவி. சரி, ஓகே. ஸோ நம்ம எல்லாத்தையும் கேமரா எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் கிளம்பலாம். One eternity later. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் அண்ட் லைன் சஃபாரி. ஸோ இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம ரூம் எடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 kilometer கிட்டே வருது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் உங்ககிட்ட காமிச்சேன்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் பேக் சைடில் ப்ரைவேட் பஸ் இருக்கும். அந்த ப்ரைவேட் பஸ் மூலியமாக தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். டிக்கெட் வந்து 20 ரூபா. ஒரு 9 kilometer, ஆனால் ஒரு 6-7 minutes கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஒரே ஹைவே தான். சிங்கம், புலி இதெல்லாம் நேரில் இது வரைக்கும் ஒரு டைம் கூட பார்த்ததில்ல. போய் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இங்கே வாங்க மாட்டாங்களாம். கொஞ்சம் உள்ளே தள்ளி போய் தான் வாங்குவாங்களாம். நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பைக்கில் எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் நம்ம நினச்ச இடத்துக்கு. பஸ் வந்து உடனே கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் பஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கும் பிளேஸ் எதுவும் தெரில. மேப் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கிறதுனால பைக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக், ஹாரன் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மியூசிக் போடக்கூடாது, ஹாரன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான். டிக்கெட் ப்ரைஸ் பைவாக் தான். பைவாக் தான். 1 person 80. ಸಫಾರಿ ಟಿಕೆಟ್ அங்கே உள்ளே போய் நம்ம வேணும்னா இது பண்ணிக்கலாம். ஓ, சஃபாரிக்கு 230. என்ட்ரி மட்டும் 80 rupees. ஒன் டிக்கெட் தான். வெஹிக்கிள் பைவாக். அதாவது ஒரு பர்சனுக்கு உள்ள என்ட்ரி டிக்கெட் மட்டும் 80 ரூபா. பைவாக்கில் போகிறதா இருந்தால், மேபி பைக்கு காரில் வர்றதா இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பண்ணுறாங்கன்னு தெரில. அப்புறம் நெக்ஸ்ட்டு உள்ள ஜீப் சஃபாரி நீங்கள் போகிறதா இருந்தால் 250 rupees பர் ஹெட்டுக்கு ஜீப் சஃபாரி. அது உள்ளே போய் போகிற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம நடந்தே போவோம்.
டூ வீலர் எல்லாமே 4 வீலர்லாம் இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஜூக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த விலங்குகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். டைகர் பார்க்கலாம், சம்பார் மான் பார்க்கலாம், லயன் பார்க்கலாம், அப்புறம் நார்மலாக நம்ம எப்போதுமே பார்க்குற மான் பார்க்கலாம். பிளாக் பக் அப்படின்னா கார்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்மான் இதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம உள்ளே போய் பார்ப்போம். உடும்பு இருக்குது இது உள்ள. அந்த தூங்கிட்டு இருக்கு பாருங்க. வை வாங்க நம்ம அடுத்து போய் என்னன்னு பார்க்கலாம். பிளாக் ஸ்வான். இங்கே எப்படியா இங்கே எப்படியா அன்னப்பறவை பார்த்துட்டிங்களா? இதுதான் அன்னப்பறவை. காய்ஸ் உங்களுக்கு முதல்ல கணக்கு தெரியுதா? எப்படி படுத்து கிடக்கு பாருங்க. ஆனால் இங்கேருந்து ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த படத்திற்கு முதல்ல இந்த பக்கத்தில் வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ கிளியராக தெரியுதா? ஏடி படத்திற்கு பாருங்க. இது சிலை மாதிரி எப்படி படுத்து கிடக்கு பாருங்களேன். அப்படியே வாயை பழந்துக்கிட்டே அப்படியே படுத்து கிடக்கு. வரேன் வரேன் முடித்தியா? இது வந்து எல்லாமே அப்படியே சிலை மாதிரி படுத்து கிடக்கு. நான் ஆக்சுவலாக அங்கேருந்து வரும்போது இது எல்லாமே சிலைன்னு தான் நினச்சேன். அங்கே பாருங்கள் எப்படி படுத்து கிடக்கு. சரி, உயிரோட இருக்கா இல்லையானே தெரியாது. அப்படி அந்த அளவுக்கு படுத்து. கைஸ், நம்ம அங்கே பார்த்தோம்ல கார்மான், அந்த கார்மான் தான் இது. கார்மானா ப்ளூ பெல்லுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இப்படியாங்க, இங்கே எப்படியாங்க. இந்த சிங்கம், புலி, சிறுத்தை இது எல்லாத்தையுமே கடைசியில் கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தானே மக்கள் எல்லாத்தையும் தேடி கடைசி வரைக்கும் போவாங்க. அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா நரி. எங்கே இருக்கீங்க மிஸ்டர் நரி? கமான். பரவாயில்ல, இதுவாவது கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிதே. அப்படியா அப்படியா, ஓய் ஓடாத. இங்கே பாருங்க எல்லாம் எப்படி ஓடுங்க பாருங்க. ஓடியா இங்கே ஓடியா. நரிகள் என்றைக்குமே கூட்டமாக தான் இருக்கும், தனியாகவே நிற்காது.
இப்படியா நம்மளை தேடி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, காமிக்கவா? அப்படியா 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 டன். வா 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 பக்கத்தில் வா. இங்கே வா. ஓய் ஓய். ஐயோ போயிடுச்சே. ஆ vlogging கேமரா வீடியோ கேமரா. இந்த கூண்டில் Black leopard அப்புறம் நார்மல் leopard ரெண்டுமே இருக்குது. ஆனால் எதுவுமே பார்க்க முடியல, அதுதான் ஒரு பிரச்சனை. எங்கே? அந்த மேலே படுத்து கிடக்கு, இருங்க போய் பக்கத்தில் இருக்காங்க. அது உருமுறதை பாருங்களேன், அதோட சவுண்டு. மேலே படுத்து கிடக்கு பாருங்க, ரெண்டு மேலே படுத்துருக்கு, அந்த கீழே ஒன்று போகுது பாருங்க. அது ஐ திங்க் அது மாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சவுண்டு பயங்கரமாக இருக்குது. சிஸ்டர் ரொம்ப சின்சியராக பெயின் பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் நம்ம வந்த உடனே ஜூவில் பை வாக்கில் போய் இந்த சிங்கம் புலி இது எல்லாமே பார்த்தோம். பட் அதில் பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ சஃபாரியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கும்போது சொல்லியிருப்பேன்ல, பெர் ஹெட்டுக்கு வந்து 250 அந்த மாதிரி. பட் எங்கள்கிட்ட மெம்பர்ஸ் அதிகமாக இல்லாததுனால அப்படியே அங்கங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்கி, எல்லாருமே தமிழ் பீப்புள்ஸ் தான், மதுரைக்காரங்க அப்புறம் சென்னையில் உள்ளவங்கன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ ஒரு 7-8 பேர்கிட்ட ஜீப் சஃபாரி எடுத்து நாங்கள் போக போகிறோம். பெர் ஜீப்புக்கு வந்து 3000 ஆகும். 3500 ஆகும். பெர் ஹெட்டுக்கு வந்து 375 கேட்டாங்க. சரியா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம சஃபாரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளம்புறோம். இதில் சஃபாரியில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுவோம். ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு நம்ம எல்லா அனிமல்ஸ்லையும் டேரெக்டாக பார்க்கலாம். அது நம்ம பை சான்ஸ் நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா எல்லா அனிமலும் ரோட்டு ஓரமாகவே படுத்து கிடக்கும், போகும் வரும். பட் கொஞ்சம் ரேர், அப்படி ஏதாவது சான்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்குறது. இருந்தாலும் நம்ம ஏறி போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். கிளம்பியாச்சு, ட்ரெக் கிளம்பிருச்சு. அப்படியே பொறுமையாக நாங்கள் கிளம்புவோம். அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்க. கீர்த்தி, நீங்க போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தா எடுங்க. வணக்கம். எடுமா வீடியோ போட்டோ என்ன எடுப்பே எடுங்க. போட்டோ ஆயிட்டா? நான் என்ன இருப்பேன்? ரைட் சைடு ஆஃப் டே ரைட் சைடுல மரத்து கீழே ஆஃப் டே நம்பர் இது இந்த கார்மான் அப்படின்றது தானே? இந்த கார்மான்றது இதுக்கு கன்னடத்துல பன்னி மான் உண்டு. பன்னி மான். பன்னி மான் கன்னடத்துல இதுக்கு ஹந்தி ஜிங்கே. ஹந்தி ஜிங்கே. ಇದು ಅದೇ ಪನ್ನಿಮಾಂದ ಪನ್ನಿಮಾಂದ
மான் எப்படி இருக்கு பாருங்க கிட்ட. சிவா மானை பார்ப்பா. அதுக்கு என்ன ஒயிட் கிருஷ்ணாமுருகா. கிருஷ்ணாமுருகா என்ன பாக்குறேன்? மான் பாக்குறியா? இது மான். ஆடா. லெஃப்ட் சைடு நீல்காய். சார் இங்கிலீஷ் சொல்லு. ப்ளூ புல் இங்கிலீஷ்ல. தமிழ்ல எனக்கு தெரியாதுமா. தமிழ்ல தெரியாது. ನೀಲ್ಗಾಯಿ ಬ್ಲೂ ಬುಲ್ ಕೊಂಬಿರೋ ಗಂಡು ಇದೆಲ್ಲ ಹೆಣ್ಣು. ಗಂಡು ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ಬ್ಲೂ ಶೇಡ್ಸ್ ಹತ್ರ ಇರುತ್ತೆ. ಈ ಫ್ರಂಟಲ್ಲಿ ಇದಾವೆ ಆ ಥರ. ಇನ್ನಲ್ಲಿ ಹತ್ರ ಬ್ರೌನ್ ಕಲರ್. ಸೇಮ್ ಕೃಷ್ಣಾಮೃಗ. ಇಂಗ್ಲೀಷ್ ಏನಂದ್ರೆ ಬ್ಲೂ ಬುಲ್. ಬ್ಲೂ ಬುಲ್ ನೀಲ್ಗಾಯಿ. ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕೇಳಿದೆ ನೀಲ್ಗಾಯಿ. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ನಾಲ್ಕು ಕಡೆ ಇರುತ್ತೆ. இந்த கேமராலாம் செட் ஆக மாட்டேங்குது. ஒன்னது நல்லா இருக்கா கேமரா ஐடியா? இந்த எடுங்கம்மா. அவர்கிட்ட கொடு. ஒன்னதுலாம் நல்லா தெரியல. இந்த கேப்ல எடுமா. அப்புறம் என்னது மட்டும் எதுக்கு தெரிய மாட்டேங்குது? இப்ப நம்மள இப்ப நாம போய் ஒரு கேட் திறப்பாங்க. உள்ள போய் நிப்போம். அடுத்த கேட் மூட்ட போறது இன்னொரு கேட். ரைட் சைடு டைகர் இது ನೋಡಿ. இதாங்க போது பாருங்க. டைகர். இந்த போகுது பாருங்க டைகர். ஐய் புடியா. ஃபீமேல் டைகரா? அங்கே ஒரு டைகர் இதுக்குள்ளே இருந்தது. அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? அது இது லேப்பாடு சொல்கிறேன். ஆ அந்த பிளாக் லேப்பாடு உள்ளே அந்த ஜூக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தீங்கல்ல, அது ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆ நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்தா இங்கிட்டு வருது. நம்ம நிற்கிறனால இங்கிட்டு வர மாட்டேங்குது. ரெண்டுமே மேல் தான். இது ரெண்டு மேல் ஃபீமேல். அதுக்கு அங்கிட்டு போக முடியாதா? போகலாம் அப்படியே தான் போவாங்க. ஆ எவ்வளோ சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்குல்ல. அது உள்ள இருக்குது ஃபீமேல். எப்படி அதோட பார்வை எப்படி இருக்கு பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்ல. பாக்குறேன்டா ரெடியா இருக்கேன். பாத்துருந்துங்க. கையை மட்டும் வெளில டீட்டிடாதீங்க. அதோட பார்வை எப்படி இருக்கு பாருங்க. பெருசு இன்னும் பெருசா முன்னாடி இருக்கா பெருசு இன்னும். இது என்ன சின்னது. 22 இருக்கு. உள்ள அது குரூப்பா உள்ள போயிட்டா அது வர வரைக்கும் உள்ள இருக்கா. நமக்கு என்ன தெரியுது அதை மட்டும் தான் பார்க்கணும். ஆனால் அந்த ஜூக்குள்ளே போய் பார்க்குறத விட ஃபாரஸ்ட்டில் போய் ஜீப்பில் சஃபாரி பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு புலியை பக்கத்தில் அப்படி பார்க்கும்போது, ஏன்னா நம்ம ஜூவில் பார்க்கும்போது புலி சிங்கம் எல்லாம் ஒரு ஓரமாக போய் எங்கேயோ உள்ளே இருக்கும். ஆனால் அந்த சிங்கத்தை பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. அந்த புலியை பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த லேப்பர்டு வந்து அது மட்டும் ஃபாரஸ்ட்குள்ளே இல்லையாமா. ஏன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது சொல்ல முடியாது. இப்போ புலி சிங்கம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். இதுவே இந்த லேப்பர்டு வந்து இப்போ நம்ம ஜீப்பில் போகிறோம் தெரியுமா, அந்த உயரம் வரைக்கும் தாவி மேலே வரைக்கும் அட்டாக் பண்ணோம். அதனால் அதை வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலையாமா. ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சஃபாரியில் ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஜீப் சஃபாரியை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அதுதான் நல்லா ராவாக இருக்குது. நல்ல ஒரு புது அனுபவம் கிடைக்கும்.
சும்மா அந்த ஜூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, காலையில் ஃபஸ்ட்டு நம்ம சிவமோகா ஃபாரஸ்ட்டில் அந்த புலிகள், சிங்கம் இதெல்லாம் பார்த்து ஒரு சஃபாரி ரைடு போயிட்டு வந்தாச்சு. அடுத்து பக்கத்தில் உள்ள கஜனூர் டேம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டேம் இருக்குது, அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் திரும்ப சிவமோகா சிட்டிக்கு வந்து சிவமோகா சிட்டிலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் பஸ் ஏறி இந்த கஜனூர் டேம் நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். டேம் பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரிலையே. டேம் வந்தாச்சு, ஆனால் அங்கிட்டு போக முடியாது போலையே. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் வழி இல்லைங்க இங்கேருந்து அங்கிட்டு. இடையிலே பெரிய ஆறு மாதிரி ஓடுது பாருங்கள். இதுலேருந்து எப்படி அங்கிட்டு போகிறது? ஸோ நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த நடு காட்டுக்குள்ளே அந்த டேம் வந்து அமைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, நம்ம போய் பக்கத்தில் விசிட் பண்ணி பார்க்கலான்னு ஆசையோடு வந்தால் அங்கே மேலையெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களா. அப்படியே இங்கே நின்று பார்த்துட்டு போனால் தான் உண்டு. அந்தளவுக்கு பெரிய லெவலில் வியூ தெரியலை, ஆனால் பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட அவர் 1950 கட்ட ஆரம்பித்து 1965 வரைக்கும் இந்த டேம் கட்டியிருக்காங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பார்க்க முடியலையே.